அரசியலில் இதெல்லாம் சாதாரணமான மேட்ரு. இதை போய் இன்னும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறாங்க. நம்ம எதை பற்றியும் விமர்சனம் பண்ணுறதில்லப்பா, நான் ரொம்ப அமைதியான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். ஐயாவா அமைதிங்கிறீங்க, அந்த கிளி கிழிச்சிருக்காருங்க திமுகவிங்க அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். அந்த மேட்ரு தான் இப்போ வரைக்கும் டிஸ்கஷனில் போய்கிட்டு இருக்கு. அதாவது டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருத்தர் மாற்றி மாற்றி சாடி பேசிக்கிட்டாங்க. இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒன்றா சேர்ந்து ஒரு தலைமை கீழே இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசுகிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எப்பா திமுக கூட்டணியில் மட்டும் எல்லாரும் என்ன எப்போவுமே நட்பாவாக இருந்தாங்க, வைகோ அவர்கள் இல்லையா, அவர் திட்டா கலைஞரை அவர் இல்லையா அப்போ திமுக கூட்டணியில் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டவங்கலாம் அதுக்கப்புறம் காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிக்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை கேள்வியாக கேட்குறாங்க வைகோ அவர்கள்ட்ட. நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்களா, இப்போ கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நேற்று திட்டிக்கும் நாளைக்கு சேர்ந்துக்குவோம், முடிஞ்சு. இதெல்லாம் அரசியலில் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும். அதை இப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தையை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம என்ன விமர்சனம் பண்ணுறது, நான் இப்போ அமைதி ஆகிட்டேன்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு வைகோ அவர்கள். கட்சிகள் அணி மாறுறது, முதல்ல பேசுறதுக்கு மாறா திரும்ப விமர்சனம் பண்ணுறது, இது சகஜமாக ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மகாராஷ்டிரத்தில் எல்லா இடங்களும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். அதனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கருத்துக்களை பேசிக்கிறாங்க. நான் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை. அதுக்கடுத்துதான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் லைட்டாக செட் ஆகலை, ஒரு மாதிரி போயினுக்குது, செட்டில்டாக இல்லையே, ஏதோ சலசலப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறத நீங்களாம் கேட்டிருப்பீங்க. அதைத்தான் கேள்வியாக வைகோ அவர்கள்ட்ட கேட்டாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன சலசலப்பு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கனிமொழி அம்மையார் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மீட்டிங்க்கு அப்புறமா இந்த அரசியல் பிரச்சனையான செய்தி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கீழே இருக்கவங்களுக்கு மனக்கசப்பெல்லாம் இருக்கலாம், ஆனால் தலைமையிலிருந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த மனக்கசப்பெல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் கனிமொழி அம்மையார் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு வைகோ அவர்கள். கருத்து மோதல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றியும் அதில் பேசக்கூடும் என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள்.